குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 15/3/2026 விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று. தேய்பிரையின் ஏகாதசி காலையில் 5:03 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் துவாதசி. இன்றைய நாளிலே உத்திராட நட்சத்திரம் காலையில் 3:59 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் விஷ்ணு பகவானுடைய நட்சத்திரம். இன்றைய நாளே ஏகாதசி வருது. திருவோணம், ஏகாதசி, பங்குனி மாதம் இதெல்லாம் சேர்ந்து வருதுன்றது. அதாவது மீன ராசிக்குள்ளே சந்திர பகவான் உள்ளே போகிறார். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசேஷமான நாளில் முக்கியமாக பல காலத்துக்கு நிலைத்திருக்க மாதிரி எதாவது காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு சொல்லித்தரேன். மாமரம், பலாமரம், அந்த நாற்றுக்களை வாங்கி கொள்ளுங்கள். கன்றுகளை வாங்கி உங்களால் எவ்வளவு தூரம் அந்த செடிகளை நட முடியுமோ நட்டு வைங்க. பொது இடங்களை கூட நீங்கள் நடலாம். நட்டிங்கன்னா எவ்வளோன்னா, இதுதான் புண்ணியம். இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் செய்ய மாத பிறப்பில் திருவோண நட்சத்திரத்தில் ஷடசதி புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த புண்ணிய காலத்தில், அதாவது சிவனுக்குரிய ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இதெல்லாம் ஷடசித்தின்னு சொல்லுவோம். இந்த ஷடசிதி புண்ணிய காலத்தில் இந்த மா, பலா, வாழைன்னு முக்கணிகள் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? இந்த மாவும் பலாவும், மாமரமும் மாஞ்செடியும் பலாச்செடியும் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நடுறீங்களோ, இதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கிய நிகழ்வு. இதனால் என்ன ஆகும்? குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா? நமக்கு குடும்பம் தழைக்கலை சார், வாரிசு இல்லை சார், கல்யாணம் ஆகலை சார், வேலை கிடைக்கல சார், ஏகப்பட்ட தடங்கள் சார்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அன்றாட வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்காக இந்த வாழும் பயிர்களை நம்ம சிதைத்து விட்டோம். இந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டோம். மாமரத்தை வெட்டுறது, பலாமரத்தை வெட்டுறது, அப்படின்னு புளிய மரத்தை வெட்டுறது, அப்படின்னு மரத்துங்களெல்லாம் வெட்டுறோம் இல்லையா? அதுக்கு எங்கன்னா பலன் கொடுக்கணும்ல. அதுதான் நம்ம சந்ததியை அடிக்குது. சாலையை விரிவாக்குறேன்னு சொல்லிட்டு சாலையில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு போய்ட்றோம். வெட்டும்போது சந்தோஷமாக இருக்குது, அதுக்கப்புறம் வெட்டினவனுக்கெல்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், சந்ததி அடி வாங்குது. இதை பார்க்குறோம். அப்போ இதுக்கு ரெஸ்டோரேஷன் இந்த நாள். இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6 மணி 7 மணி என்ற காலை நல்ல நேரம், 3:00 4:30 வரைக்கும் சாயங்காலம் நல்ல நேரம், ராகுகாலம் 4:30 6 ராகுகாலம், 3 மணியில் 4:30 மணி குளிகை நேரம், 12 1:30 மணி யமகண்டம், மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்தில் 4 நாழிகை 15 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன். 6:22க்கு சூரிய உதயம். புனர்பூச நட்சத்திரக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். இதுதான் என்னையுடைய பேசிக் ஐடியா. பரிகம் என்கிற நாமம், பாலமும் என்கிற கரணம். பரிகம் அப்படின்னாலே யுத்த காரியங்கள் செய்வதற்கு, யாரோட சண்டை போடணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபைலிங் ஆஃப் கேசஸ் பண்ணுறது நல்லது. அதுபோல் பாலவம் அப்படிங்கிறது பிரயாணங்கள், வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு நல்லது. திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த நாளிலே ஏகாதசி என்கிறதுனாலே உபவாசம் இருப்பது நல்லது. வாஸ்து சாஸ்திரப்படி வாஸ்து சாந்திகள் செய்வது நல்லது. இந்த நாளிலே திருவோணம் அப்படிங்கிறதுனாலே விஷ்ணு பலி செய்வது நல்லது. குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது நல்லது. புதிய சாப்பாடு, ஃபஸ்ட்டு சாப்பாடு, அன்னப்பிராசனம், காது குத்தியர்கள் நல்லது. விஷ்ணு ஸ்தலத்தில் இன்றைய நாளிலே ஹோமங்கள் செய்வது ரொம்ப உசிதம். கோச்சாரத்தின்படி கோள்களிலே இன்றைய நாளிலே மீனராசிக்குள்ள சூரியன் இருக்கப் போகிறார். மீனராசியிலே சூரியன் அமர்வது சனி பகவானுடன் சேர்ந்து அமர்கிறார். அங்கேயே சுக்கிரனும் சேர்ந்து அமர்கிறார். இப்போ 3 பேர் ஒன்றா சேர்ந்து உட்கார்றாங்க. இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடமாக அமைகிறது. குரு வக்கரத்தை நிவர்த்தியாகி மிதுன ராசியில் இருக்கிறார். கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் மகர ராசியிலே இருக்க நமக்கு ராகு, செவ்வாய்,
வக்கர புதன் என்று கும்பராசியில் கிரகங்கள் இருக்க இந்த நாள் துவங்கிறது. ஒரு ராசிக்கு அப்படி பலன் பார்க்க போகிறோம், வாருங்கள். வணக்கம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் 4ஆம் இடத்துக்காரர். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனின் சந்திரமாக இருக்கிறதுனால மனதில் சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் செஞ்ச வேலையை திருப்பி செய்கிறதுக்கான விஷயங்கள் இருப்பதனாலே ஒரு தடவைக்கு ஒரே ஒரு வாட்டி அழகாக யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு செஞ்சுவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறதே அப்படின்னு சொல்லி செய்கிறது, செய்யும்போதே எதனா தடை ஏற்பட்டது, இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வாடிக்கையாக இருக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விஷ்ணுவை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை எளிதாக அமைத்து கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். ஒரு காரியத்தை அழகாக செய்யும் போதும் நல்லபடியாக செய்யணுன்ற எண்ணங்களை அழகாக கொடுக்கக்கூடியதாக சூரிய பகவான் இன்றைக்கி விலாபத்தில் வந்து உட்கார்றார். அதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். அவருடைய பார்வை உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தின் மேலே விழுவதும், உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான முயற்சிக்குரிய இந்த சந்திர பகவானானவர் உங்களுடைய 9ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் அமர்வதும் கோயின்சிடன்ஸாக நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல பலன்கள் உண்டு. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விஷ்ணுவை தொடர்ந்து வழிபடுவதும் நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு வெற்றியின் சின்னமான தைரியம் என்பது நிறைய இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். எதையுமே ஜெயபேரிகை கொட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் கட்டியும் சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய செய்வீங்க. பல விதத்திலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது கொஞ்சம் மரம் நடு விழா தான். பலாமரம், மாமரம் போன்ற வாழும் பயிர்களை வைத்துவிட்டு நீங்கள் நாளை துவங்குங்கள். இந்த நாள் சுபிட்சமாக அமையும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலே வரவுகள் ஜாஸ்தி இருக்கும். கவலையே படாதீங்க. திருவோண நட்சத்திரத்தில் உட்கார்றார். உங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே உட்காருகிறார். அதுபோல் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இன்றைக்கி சூரியன் அமர்ந்துக்கிறார். 2ஆம் இடத்துக்குரியவர். அதனால் இன்றைக்கி நல்ல விஷயத்தில் பண வரவும் பொருள் வரவும் நிறைய கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாழ்க்கை நிலையிலே மரம் நடுவது அப்படிங்கிறத இந்த எபிசோடை அழகாக பண்ணுங்கள். அதனால் வாழ்க்கையிலே நல்ல பலன்களை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடமான மகர ராசியின் 12ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அமர்கிறார். மறைவு அப்படிங்கிறதுனால மறதி என்பதும் உங்களுக்கு உண்டாகும். செய்கிற காரியத்தில் சில தேள்கள் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். எதையோ ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதுக்குள்ளே நுழையணும்னு போவீங்க. அந்த நுழைதல் அவ்வளவு எளிதாக அமையாது. திருமணம் தொடர்பான காரியங்கள் சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ். 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, 5ஆம் இடம் என்கிற அறிவு சார்ந்த இடத்துல நீ ஞாயிற்றுக்கிழமை
உங்களுடைய புதனுக்குரிய இந்த விஷ்ணுவின் நாள் சர்வ ஏகாதசி திருவோண நாள். இந்த நாளிலே விஷ்ணுவின் வழிபாடு கொண்டு மனதிலே அன்புடன் நீங்கள் நேசிக்கக்கூடிய குழந்தைகளுடன் நீங்கள் ஒருங்கே இருக்க லாபங்கள் உங்களுக்கு மல்டிஃபோல்டாக வரும். இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். இந்த நாளை கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. 2-9 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் தொலை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, சுகமான நாளிலே அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். இன்றைய நாளிலே 4ஆம் இடமான சுகத்திற்குள்ளர சந்திர பகவான் திருவோண நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் அமர்கிறார். தொழில் என்கிற 10ஆம் இடத்துக்கு ஸ்தானத்துக்காரர், கர்மஸ்தானத்துக்கு உரியவர். அதனால் இன்றைய நாளிலே சர்வ ஏகாதசி விரதம் இருப்பதும் திருவோண விரதம் இருப்பதும் ரொம்ப விஷயம். ஷடசதி என்கிற இந்த பங்குனி மாதத்தின் அந்த வரவும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால பொருள் வரவும் நிறைய நிறைவை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் 3ஆம் இடம் என்கிற இந்த சந்திர பகவானின் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஒருங்கே கொண்டு வருவதாக அமைகிறது. உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்குள்ளார சூரியனின் என்ட்ரி பங்குனி 1, அதில் உங்கள் ராசியினுடைய முயற்சிகளை பல விதமான அலைச்சலுக்கு பிறகு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டாக இன்றைக்கி மனசு கொடுக்கும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி விஷ்ணுவை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமைய 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடியதாக குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே அமர்கிறார் சந்திரன். எதிர்பாராத ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவது இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பெனிஃபிட். அதோடு சேர்ந்து இன்றைக்கி பங்குனி 1 அப்படிங்கிறதுனால அந்த ஷடசதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தூரம் மரச்செடிகள் எல்லாம் நடுவது அப்படின்னு இன்றைக்கி வைத்து கொள்கிறீர்களோ, நீண்ட கால பயிர்களை எல்லாம் நட்டு உங்கள் வாழ்க்கையிலும் சுபிட்சத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல வழி. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரவே திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்குரியவர் என்பதனாலும் உங்கள் ராசிக்குள்ளே அமர்வதனாலே தொழிலிலே நல்ல வளர்ச்சி, நலங்கள், எண்ணங்களிலே புதிய ஆரோக்கியமான எண்ணங்கள், சிந்தனையிலே தெளிவு, இது எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள்ளர சூரிய பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும். அதனால் இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளிலே 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையிலே 6ஆம் இடத்துக்காரரான சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் கிடைக்கிறது. குருவின் பார்வை, அனுக்கிரகம், இந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், சனி பகவானும் இந்த லாபஸ்தானத்தை 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் என்பதனாலும் அவருடைய 2ஆம் இடமான குடும்ப தனஸ்தானம், அவருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனோகாரகன்,
உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்துவார். 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இன்றைய நாளில் திருவோண நட்சத்திரம் என்கிறதும் ஏகாதசி இருப்பதனாலே விஷ்ணுவை வழிபட உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. மனதிலே எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் செய்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ள சூரியன் உள்ள நுழைகிறார். உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குழந்தைகள் மூலியமாக பலவிதமான புதிய வருமானங்களும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது உங்களுடைய கனவுகள் நனவாவதற்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கும். சுப நிகழ்வுகளிலே சந்தோஷத்தின் பரிமாற்றங்களை நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விஷ்ணுவின் வழிபாடும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.